இந்தியாவோட கடைசி எல்லையை பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் இண்டோ சைனா பார்டருக்கு கடைசி வரைக்கும் போக போகிறோம். 15,200 ஃபீட்டில் ஒரு காலத்தில் இந்தியா டிபெட்க்கு நடுவில் குதிரை மூலமாக வணிகத்துக்காக யூஸ் பண்ணின பும்லா பாஸ், புனிதமான சுமிகியாஸ்தே, ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டுமே போகிற கம்ப்ளீட் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிற ஹோலி வாட்டர் ஃபால்ஸ், இந்தியா ஆக்குப்பை பண்ணியிருக்கிற சைனா லேண்ட். என்னது, இந்தியா ஆக்குப்பை பண்ண லேண்டா? ஆமாங்க, இந்தியா ஆக்குப்பை பண்ண சைனா லேண்டை ஆர்மியோட கைடட் டூர் மூலமாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ட்ராவலிங் ஜோர்பா. நாங்கள் ஸ்டாலினும் நான்சியும். ஹலோ கைஸ், இது எங்களோட அருணாச்சல் சீரீஸோட எபிசோட் 5. இந்த vlogல டே 5ல் நாங்கள் பார்த்த மேஜர் அட்ராக்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 எபிசோடில் சென்னையிலேருந்து எப்படி வந்தோம், வர வழியில் என்னென்னலாம் பார்க்க வேண்டிய இடங்கள், அப்புறம் தவாங் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா அதையும் பாருங்கள். நீங்கள் ரியலாக சுற்றி பார்த்த ஃபீல் கிடைக்கும். பும்லா பாஸுங்கிறது ஒரு சாதாரண டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. இது ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கிற இந்தியா சைனா பார்டர். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அடுத்து பும்லா பாஸ்க்கு தவாங் டிஸ்ட்ரிக்ட் யூனியன் டாக்ஸி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேறு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிள் அலோவ் கிடையாது. பும்லா பாஸ் போகிறதுக்கு மினிமம் 2 days முன்னாடியே பிளான் பண்ணணும், இல்லை பிளான் சொதப்ப சான்சஸ் அதிகம். ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இன்லைன் பெர்மிட் வாங்கியிருக்கணும். அதை தாண்டி பும்லா பாஸ் போகிறதுக்கு தனி பெர்மிட் வாங்கணும். தவாங்கில் இருக்கிற டெபுட்டி கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம ஏற்கனவே எடுத்த ILP, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா பாஸ் கிடச்சிரும். அது கிடைச்சதுக்கப்புறம் பும்லா போகிற வழியில் ஆர்மி கண்டோன்மெண்ட் ஆஃபீஸ் கொண்டு போய் அதில் ஆர்மியோட சீல் வச்சதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அலைய அவசியம் இல்லை. பும்லா போகிறதுக்கு கேப் 2 days முன்னாடி புக் பண்ணிவிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிட்டா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கேப் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் யூனியன் கேபில் PTSO லேக், மாதுரி லேக், பும்லா பாஸ் இந்த 3ஐயும் கவர் பண்ண 5,000 to 6,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஹோலி வாட்டர் ஃபால்ஸ் அடிஷ்னலாக போகணும்னா அப்ராக்சிமேட்லி 12,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் கவாத்தியிலேருந்து ஹையர் பண்ணிட்டு வந்த வெஹிக்கிள்க்கும் ஃபுல் டே சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தவாங்கிலிருந்து பும்லா பாஸ் 37 கிலோமீட்டரில் இருக்குது. 10,000 ஃபீட்லேருந்து 15,200 ஃபீட் ஆல்டிடியூடுக்கு 37 கிலோமீட்டரில் கவர் பண்ணுவீங்க. போகிற ரோடு ரொம்ப ஸ்டீப் அண்ட் பம்பி ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஒவ்வொரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஃபோட்டோகிராஃபி ரெஸ்ட்ரிக்டட். ட்ரோன் அலவுடே கிடையாது. பறக்க விட்டால் சுற்றுவாங்க. நீங்கள் போக போக ஆக்சிஜன் கம்மியாகிறத ஃபீல் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வாமிட்டும் வரலாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா டிரைவர்கிட்ட சொல்லி உடனே டிசென்ட் ஆகிடுங்க. ப்ரிகாஷனுக்கு லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா வாமிட் டேப்லெட், போர்ட்டபிள் ஆக்சிஜன் கேன் 800 to 1000 rupeesக்கு கிடைக்கும். வாங்கி வச்சுக்கலாம். அதை தாண்டி பும்லா பாஸ்லேயே ஆர்மியோட ஃபர்ஸ்ட் எய்ட் யூனிட் ஆக்சிஜன் சிலிண்டரோட ரெடியாக வச்சுருக்குறாங்க. யாராவது அனீசியாக இருந்தாலே ஆர்மி ஆஃபீஸர் கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. கேட்டு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணுறாங்க. PTSO லேக் போகிற வழியிலேயே காரில் இருந்தே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ஹோலி வாட்டர் ஃபால்ஸ் வேறு பிளான் பண்ணியிருந்ததுனால. நாங்கள் இப்போது பும்லா பாஸ் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தெரியுதே செக் போஸ்ட். அதை தாண்டி தான் இந்தியா சைனா பார்டர் போகணும். இந்த பாயிண்ட்டை தாண்டி கேமரா, ஃபோன் அலவுட் கிடையாது. பார்க்கிங்கில் கார்லேயே வச்சுட்டு செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் எங்களை கூட்டிகிட்டு போனார். இந்தியா சைனா இடையில் சுமூகமான உறவுக்காக அறிவிக்கப்பட்ட 5 இடங்களில் இதுவும் ஒன்று. 2 நாட்டோட ஆர்மி ஆஃபீஸர்ஸும் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க.
மற்ற பார்டர்ஸ் மாதிரி பெரிய சுவரோ முள்வேலியோ இல்லை, ஒரே ஒரு பெயிண்டில் வரைஞ்ச கோடு தான் பார்டராக இருந்துச்சு. உள்ளேயே ஆர்மி ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, வேணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உடனே பிரிண்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இங்கே இருந்து சைனாவோட ஆர்மி வாட்ச் டவர் எல்லாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் திபெத் தலைநகர் லாசாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த முக்கியமான ட்ரேட் ரூட் இந்த பும்லா பாஸ் தான். குதிரை வழியாக வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக ஃபாகி ஆயிடுச்சு. நாங்கள் பார்டரை பார்த்துட்டு வெளியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்து நாங்கள் வந்திருக்கிற இடம் வாரியர் கஃபே. இந்த இடம் 1962 இண்டோ சைனா வார் நடந்த போர்க்களம். இங்கே தான் சீக்கிய ஆர்மி யூனிட்டை சேர்ந்த சுபேதர் ஜோகிந்தர் சிங் வெறும் 20 வீரர்களை வச்சுக்கிட்டு அலையாக வந்த நூற்றுக்கணக்கான சீன வீரர்களை கதற விட்டுருக்கிறாரு. அவரோட நினைவாக இந்த கஃபே கட்டியிருக்கிறாங்க. அடுத்து நாம் போக போகிற இடம் ஒரு யுனீக்கான பிளேஸ். ரொம்ப கம்மியான டூரிஸ்ட் விசிட் பண்ணுற இடம். எங்கே போகிறோம்னா சும்மி கியாஸ்தே, அதை ஹோலி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. பும்லா பாஸ்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே போகணும்னா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதிக மழை நேரத்துலையும் ஸ்னோஃபால். சும்மி கியாஸ்தே போகிற ரோட்டோட லேண்ட்ஸ்கேப்பே யுனீக்காக இருந்துச்சு. ஒரு கடையை பார்க்க முடியாது, நிறைய ஆர்மி கேம்ப் இருக்கும். ரோட்டோட சைடு மலைகளில் நிறைய பங்கர்ஸ் பார்க்கலாம். நாங்கள் போகும்போது வெதர் மாறி மாறி அன்எக்ஸ்பெக்டடாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு சில இடத்துல லைட் ஸ்னோஃபால், மிஸ்ட்டு, ரெயின்னு மாறி மாறி வந்துச்சு.
சைடில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ரிவரோட பேர் சோனாச்சு இல்லை தவாங்சு. இதோட ஆரிஜின் டிபெட் ரீஜன் ஆஃப் சைனா. அங்கேருந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி தவாங் உள்ள வருது. இந்த ரிவர் சுமிகியாஸ்தே போகிற ரோடில் பேரலாக போகுது. ஹோலி வாட்டர் ஃபால்ஸ்க்கு 2 to 3 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு ஆர்மி செக் போஸ்ட் இருக்குது. ஈவினிங் 4 PM வரைக்கும் தான் என்ட்ரி. இங்கேயும் பெர்மிஷன் லெட்டர் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டுட்டு அனுப்புனாங்க. வீடியோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் செக் போஸ்டில். சுமிகியாஸ்தே இதுதான் இந்திய எல்லையோட கடைசி செக் பாயிண்ட். ஹோலி வாட்டர் ஃபால்ஸை தாண்டி ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் போஸ்ட்னா சைனாக்கு உள்ளே போய் இந்தியா ஆக்குப்பை பண்ண இடம். இது வரைக்கும் சைனா ஆக்குப்பைடு இந்தியன் பார்டர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியா ஆக்குப்பைட் சைனா லேண்ட் யூனிக்கான பிளேஸாக இருந்துச்சு. இந்த பிளேஸில் நாமளாக போய் பார்க்க முடியாது. இந்தியன் ஆர்மியோட கைடட் டூர் இது. இந்த இடத்துக்கு கேமரா அலவுட் கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துக்கலாம். நாங்கள் போனதும் ஆர்மி ஆஃபீஸில் ILP பெர்மிஷன் காட்டி என்ட்ரி போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆர்மி ஆஃபீஸரை அசைன் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அதையும் ஆர்மி ஆஃபீஸர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஒரு 2-3 பிளேசஸில் மட்டும் அவரே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. ஒரு சில இடங்களில் எங்கள்கிட்ட கொடுத்து எடுத்துக்க சொன்னார். நாங்கள் செக் போஸ்ட்டை தாண்டி முதல்ல போன இடம் ஹோலி வாட்டர் ஃபால்ஸ். இதோட கதையே சுவாரஸ்யமானது. 2ஆம் புத்தர்னு சொல்லப்படுற குரு பத்மசாம்பவா ஒரு பான் மதத்துறவியோட ஏற்பட்ட சவாலில் அவர்கிட்ட இருந்த 108 மணிகள் கொண்ட ஜெபமாலையை இந்த மலை மேலே தூக்கி வீசினாராம். அந்த மணிகள் பட்ட 108 துவாரங்கள்ல இருந்து இந்த நீர்வீழ்ச்சி உருவானதா இங்கே இருக்கிற மான்போ ட்ரைப்ஸ் நம்புகிறாங்க. இந்த ஃபால்ஸோட தண்ணி மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு பிரசாதமாகவும் பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அதை தாண்டி ஒரு குட்டி செக் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆர்ச் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அலவுட் கிடையாது. அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன பிளேசஸ் பார்த்தோம். இதில் 2 பிளேஸில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்க அலோவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்ட் ஃப்ராக் ஸ்டோன். டிபெட் பாரம்பரிய நம்பிக்கையின்படி இது லூனார் கின், அதாவது சந்திரனின் ஆற்றலை குறிக்குதாம். இந்த தவளையோட ஆன்மா நோய்களை ஹீல் பண்ணுறதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு நம்புகிறாங்க. இந்த ஃப்ராக் ஸ்டோன் புத்த நிலையை அடைந்த ஆன்மாக்கள், அதாவது மாடர்ன் போதி சத்வாஸ்னு நம்புகிறாங்க. 8th centuryல குரு பத்மசாம்பவா இந்த குகைகளில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப உள்ளூர் மக்கள் இந்த தவளை கிட்ட ஆஃபரிங் வச்சு தங்களோட பிரார்த்தனையை காதில் ரகசியமாக சொல்வாங்கன்னு, அப்படி சொன்னால் நடக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அடுத்து ஃபைனலாக நாங்கள் வந்திருக்கிற இடம் இந்தியா ஆக்குபை பண்ண கடைசி இடம். எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவரை தாண்டி சைனா ஸ்டார்ட் ஆகுது. பின்னாடி தெரிகிற ஹில்ஸில் 3 குகை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த குகைகளில் குரு பத்மசாம்பவா தியானம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி எல்லாருமே ஆர்மி பீப்புள் தான் நிற்கிறாங்க. பக்கத்துலேயே ஆர்மி கேம்பும் இருக்குது. இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்ததும் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான். ஒரு நிமிஷம் இங்கே எங்களை இருக்கிற அலோவ் பண்ணாங்க.
எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சைனால இருக்கிற ஒரு பில்டிங், லெஃப்ட்ல சைனாவோட ஹைவேஸும் தெரியும். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறது தான் பும்லா லேக். சம்மரில் ப்ளூ கலர்லையும் வின்டரில் ஒரஞ்சு பனியாகவும் மாறிடும். 1962 இண்டோ சைனா வாரில் சீன ஆர்மி பும்லா பாஸ் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சப்போ இந்தியன் ஆர்மியோட லான்ஸ் நாயக் மேஜர் தனசிங் தாபா அவரோட ட்ரூப்போட சைனாக்காரங்களை எதிர்த்து சண்டை போட்ட இடம். ஆர்மியோட ரத்தம் கலந்த ஏரினே சொல்லலாம். நாங்கள் ஃபைனலாக ரிட்டர்ன் வர்றப்போ மாதுரி லேக் பார்க்குறதா பிளான் இருந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆனதாலும் டெம்பரேச்சர் -3 டிகிரிக்கு கீழே போனதாலேயும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு தவாங் ரிட்டர்ன் போகிறோம். நாளைக்கு தவாங்கில் இருந்து கிளம்பி ஜெமிதாங் வேலிங்கிற இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜுக்கு போக போகிறோம். ஸ்னோ, மவுண்டன்ஸ், பார்டர் ப்ரைட் அண்ட் சுமிகியாஸ்தியோட ஹோலி வாட்டர் ஃபால்ஸ். சில இடங்கள் நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணலாம், ஆனால் அந்த ஃபீலிங்கை ஹார்ட் தான் ப்ரிசர்வ் பண்ணும். பும்லா பாஸும் சுமிகியாஸ்தேவும் அப்படி ஒரு பிளேஸ். கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் ட்ராவல் ரிலேட்டட் கான்டென்ட். எங்கள் லென்ஸ் மூலமாக இந்த உலகத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் டு த ட்ராவலிங் சோர்பா. அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஸ்டாலினோ, நான்சியோ.